I'm Groot. Welcome to my channel. Let's go to the story. ஒரு பெரிய பசுமை நிறைந்த காட்டில் உயரமான மரங்கள் நின்று கொண்டிருந்தன. பறவைகள் பறந்தன. வண்ண பட்டாம்பூச்சிகள் மலர்களைச் சுற்றின. சோமு என்ற ஒரு குட்டி யானை வாழ்ந்தது. அதற்கு பெரிய கண்கள், மென்மையான சிரிப்பு. ஆனால் சோமு கொஞ்சம் பயந்த யானை. காட்டில் ஏதாவது சத்தம் வந்தால் உடனே காதுகளை தாழ்த்தி நடுங்கும். ஒரு நாள் சோமு பயந்ததை பார்த்த அம்மா யானை மெதுவாக சொன்னாள், சோமு தைரியம் என்றால் பயமே இல்லாதது அல்ல. பயம் இருந்தாலும் நல்லதை செய்வதே உண்மையான துணிச்சல். அவள் துதிக்கையால் சோமுவை அணைத்தாள். சோமு காட்டுக்குள் நடந்து கொண்டிருந்த போது உதவி என்ற குரல் கேட்டது. ஒரு சின்ன குரங்கு முள் புதற்குள் சிக்கிக்கொண்டு அழுதது. சோமு பயந்தது. நான் உதவினா எனக்கு ஏதாவது ஆகுமோ என்று நினைத்து ஒரு மரத்தின் பின்னால் நின்றது. அப்போ அம்மா சொன்ன வார்த்தைகள் நினைவுக்கு வந்தது. சோமு ஆழமா மூச்சு விட்டது. நான் தைரியமாக இருக்கணும் என்று முடிவு செய்தது. சூரிய ஒளி சோமுவின் மேல் விழுந்தது. அவன் நம்பிக்கையோடு முன்னால் நடந்தான். சோமு தன் நீளமான துதிக்கையால் முள்ளுகளை மெதுவாக அகற்றினான். குரங்கு சுதந்திரமாக வெளியே வந்தது. நீ என் ஹீரோ என்று குரங்கு குதித்தது. மற்ற விலங்குகள் எல்லாம் ஓடி வந்தன. எல்லாம் சோமுவை சுற்றி நின்றன. நன்றி சோமு, நீ ரொம்ப துணிச்சலான யானை. சோமு வெட்கப்பட்டு சிரித்தது. அந்த நாளிலிருந்து சோமு தலை நிமிர்ந்து நடக்க ஆரம்பித்தது. சத்தம் கேட்டாலும் அவன் ஓடவில்லை. நான் பயப்பட மாட்டேன் என்ற நம்பிக்கை வந்தது. அன்று மாலை காடு முழுக்க கொண்டாட்டம். விலங்குகள் நடனமாடின. சோமு எல்லோருக்கும் நடுவில் ஆடினான். சூரியன் மறையும் நேரம். சோமு அம்மா யானையோடு நின்று அழகான காட்டை ரசித்தான். அம்மா சொன்னாள், இப்போ நீ உண்மையான துணிச்சலான யானை. சோமு பெருமையுடன் சிரித்தான். கதையின் பாடம்: தைரியம் என்றால் பயமில்லாமை அல்ல, பயத்தை கடந்து நல்லதை செய்வதே உண்மையான துணிச்சல். Thanks for watching. Please like, share and subscribe.